எங்களோடு கூட பேசுங்க ராஜா. கிருபை உள்ள வார்த்தை ராஜா. இந்த வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்னீங்களே, ஒவ்வொரு மாதுடைய வார்த்தைகளுக்கு ஜீவனாய் இருக்கிறது, எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ராஜா. இது ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். என் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கிருபையாய் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் உட்காருவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சத்தம் போட்டுறாதீங்க, பக்கத்துல எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். சரியா? அதனால என்ன பண்ணணும், நம்ம அமைதியா. அப்படியா? ஆமென். அதிகாலையிலே கர்த்தர் என் சத்தத்தை கேட்பாரு. அல்லேலூயா. அப்ப எப்ப கேட்பாரு? அவரை சத்தமிட்டு ஆராதிக்கும் போது கர்த்தர் சத்தம். தாவீது இப்படியே தான் சொல்றாரு, என் சத்தத்தை அவர் கேட்பார்ப்பா. இந்த புதிய மாதத்தின் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க உற்சாக மனதோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற இருப்பீர்களானால் உங்களிடத்தில் தயவாக எழுந்து இருக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். அக்டோபர் மாதம் பிறந்த நாள் திருமண நாள். நாம் கண்களை மூடி நிற்கிறவர்களா ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு கிருபையாய் கொடுத்த அந்த புதிய மாதத்துக்காக நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்திலே திருமண நாளை பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் ஆண்டுகள் முழுதுமாய் பிள்ளைகளை கண்மணி போல காத்திய ராஜா. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துக்களை பிரவேசிக்கிற இவர்களோடு கூட இந்த புதிய ஆண்டில் அற்புதத்தை காணட்டும், அதிசயங்களை காணட்டும் அப்பா. இவர்கள் வாழ்வின் ஆதாரமாய் நீர் இருக்கிறபடினாலே என் தேவனாகிய கர்த்தர் நிறைவான பலன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை கொடுத்து இந்த ஆண்டு செழிப்பை காண்கிறவராய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்குங்க ராஜா, பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிப்போமா? பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. நம் வாக்குகளை கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. உயர்த்தப்பட்ட கரங்களோடு சொல்லாமா? நாங்கள் நிற்பதும் எங்களுடைய குடும்பம் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. காரணம், அவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 10ஆம் மாதத்தின் வாக்குதத்த ஆராதனைக்கு இந்த காலை வேளையிலே எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலே, சூழ்நிலைகள் மத்தியிலே, தடைகளின் மத்தியிலே மனதார ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமேனா? பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரே வல்லமை யாற்ற தான் இருக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். ஏசப்பாட்ட தான் இருக்குது. ஆமேன். அப்போ எனக்கு இந்த மாதம் எனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும், இங்கே உக்காந்தே ஆகணும், அவரை தேடியே ஆகணும். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வருகிற விதவைமார்கள் போகும்போது சகோதரி கிட்ட உங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க. வருகிற கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களை கனம் பண்ணுகிறதற்கு எதுவாக இருக்கும். சிஸ்டர், நான் விதவையாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வருமானம் இருக்குது. ஸோ எனக்கு கொடுக்குற வஸ்திரத்தை நீங்கள் ரொம்ப முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னா உங்கள் பேரை, என் பேரை எழுதாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சரியா? அது ரொம்ப உதவியாக இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து அதனுடைய தேவைகளுக்காக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா, கத்துறது இன்னும் 2 லட்சம் தேவைகளை சந்திக்க உங்கள் தனி ஜபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரங்களை வைத்து அல்லையா சொல்லாமா? ஏன் சொன்னோம் தெரியுமா? கர்த்தர் சந்தித்து முடித்து விட்டார்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். யூதா எழுதின நிருபம்
24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அது ஒரே ஒரு நிருபம் தான், ஒரே ஒரு அதிகாரமாக தான் இருக்கும். யூதா எழுதின அதிகாரம். இந்த வாய்ஸ் கொஞ்சம் கம்மி. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்துல 9 மாசத்தை நம்ம திரும்பி பார்த்தா ஆண்டவர் நடத்தின பாதை மட்டும் தெரியும். ஆமென். நேற்று இரவு எங்களோட குடும்ப ஜபத்தில் ஒரு நன்றி துதி ஆராதனை தான் நாங்கள் செஞ்சோம். ஏன்னா கர்த்தர் நடத்தின பாதைகள் எல்லாம் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் மட்டுமே நடத்தப்பட்டது. அல்லேலூயா. அதை சிந்தித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆமென். அவர் சொல்றாரு, இந்த மாதம், இந்த 10ஆம் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த 10ஆம் மாதம் எதை குறிக்குதுன்னா, ஐயோ இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ளே என்ன முடிய போகுது? வருஷமே முடிய போதேப்பா, வருஷமே முடிய போதே. நான் ஆண்டவரிடத்திலே சொல்லிய, ஆண்டவரிடத்திலே தேடிய, ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர்ந்த என் காரியங்களுக்கெல்லாம் பதில் வருமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், வழுவாதபடி உங்கள் காரியங்களை காத்து கொள்ள நான் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த வசனத்திலே 2வது காரியம் சொல்றார், தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட கர்த்தர் உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். இந்த 2 காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே சொந்தமாகட்டும், இந்த வசனங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். கரங்களை எல்லாம் உயர்த்தி, அப்பா நீர் எனக்கு தந்த குடும்பத்தை, நீர் எனக்கு கொடுத்த சரீரத்தை, நீர் எனக்கு கொடுத்த வேலையை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன் அல்லேலூயா? இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி தர ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த 2 காரியமும் ஒரே வசனத்தில் இருக்கு. ஆமேன். ஆனால் அந்த 2 காரியமும் 2 உங்களை அப்படின்னு சொல்லி இருக்கா? அதில் உங்கள் பேரை போட போகிறோம். ஆமேனா? போடலாமா? இந்த வசனத்தை நம்ம அப்படி தான், உங்களைன்ற எங்கெல்லாம் இடம் வருது, 2 இடத்துல வருது. அந்த 2 காரியத்துக்கும் நம்ம பேரை போட்டு வாசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்கு தான் தந்தாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மன உறுதி வரும். வாசிக்கலாமா? வழுவாதபடி பரிபூரணத்தை காக்கவும் தமது மகிமையுள்ள வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆமேன் அல்லேலூயா. இப்போ எனக்கு வசனம் நல்லா புரியுதுன்றவங்க ஆமேன் சொல்லுங்க. என்ன ஒரு முறை வாசிக்கலாமா? இன்னும் ஒரு முறை. வழுவாதபடி பரிபூரணத்தை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே பரிபூரணத்தை மாசற்றவளாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற 2வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் மகிழ்ச்சியோடு இந்த 10ஆம் மாதம் நிறுத்துவேன். ஆமென். 9 மாதங்கள் வரைக்கும் பல துயரங்களோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், பயங்களோடு இருக்கலாம், இடுக்கண்களோடு இருக்கலாம். ஆனால் இந்த 10ஆம் மாதம் அது தொடர்வதில்லை. இந்த 10ஆம் மாதத்திலே கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் மகிழ்ச்சியோடு, அதுவும் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடுனா மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை நான் நிறுத்த எனக்கு வல்லமை இருக்கிறது. நான் இப்படி யோசித்தேன், இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது இப்படி நான் யோசித்தேன், ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சி, அதை மகிழ்ச்சின்னு சொல்லாமே, மகிழ்ச்சியே முதல்ல என்ன கிடைக்கல, எங்கேயுமே விலை கிடைக்கல, இதை கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்கிறார்னா மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் யார் சொல்லுங்க? நல்ல வேலை அப்பான்னு சொன்னீங்க. அல்லேலூயா. ஆமேனா? நாம மகிழ்ச்சியோடு. அப்போ ஏன் இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கன்னா, கடந்த 30ஆம் தேதி வரைக்கும் நமக்குள்ள என்ன இல்லை, மிகுந்த மகிழ்ச்சி வேணாம், கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா.
வாடி வதங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் வேற நிறைய இருக்கு, நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். நம் கடந்து வந்த 9 மாதங்களும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா, நேத்தெல்லாம் நான் அப்படிதான் திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். 9 மாதங்களிலும் ஆண்டவர் நமக்கு செஞ்ச காரியங்கள் நிச்சயமாவே பெரியது. ஆனால் சில காரியங்களை யோசிக்கும் போது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. மகிழ்ச்சி குறைபட்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட முடியாததுன்னெலாம் சிலதெல்லாம் இருக்குதுங்க. பிரதர் கூட ஒரு முறை அதை சொன்னாங்க. கர்த்தர் மட்டுமே கொடுக்குற காரியம், கர்த்தர் கொடுக்கறது மனைவியை, ஆமென். கர்த்தர் கொடுக்கறது என்னது? பிள்ளைகளை. கர்த்தர் கொடுக்கிறது பாதுகாப்பை. இது 3மே மனுஷங்க கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகை நியூஸ் பேப்பரை வாசிக்கும் போது, போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கு இருக்கிற வீட்டில் தான் 150 சவரன் காணுமா. எந்த வீடு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர் வீடு. யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் மட்டும்தான் மனைவியை தர முடியும், அவர் மட்டும்தான் பிள்ளைகளை தர முடியும், அவர் மட்டும்தான் நகரத்தை காவார் ஆகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ இந்த 10ஆம் மாதம் ஆண்டவர் சொல்றாங்க, நான் மட்டும்தான் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியும். கரங்களை எல்லாம் உயர்த்தி, அன்புக்குரிய தேவஜனமே, கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்டா என் வாழ்க்கை இருக்கு. என் சரீர பலவீனம் இருக்குது, என் பிரச்சனை இருக்குது, என் குடும்பம் இருக்குது, என் வேலையில் இருக்குது, என் பிஸ்னஸில் இருக்குது, நான் சந்திக்கிற போராட்டத்தில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் என் கூட பேசுனீங்கப்பா, அதை தாண்டி என் கூட பேசுகிறீங்க. என் வாழ்க்கை வழுவி போயிடுமோ, இல்லாமல் போயிடுமோ, இடறி போகுமோன்னு சொல்லி நான் வந்தேன். அதை எனக்கு காத்து கொள்ள வல்லவர் என்று, என்னை மிகுந்த மகிழ்ச்சினாலே நிரப்ப வல்லவர் என்று என்னோடு கூட பேசுகிறீங்க. இதை நம்ப என் இருதயத்தை திறந்த, இதை ஏற்றுக்கொள்ள என் சிந்தையில பலனை தாரும், இதை உறுதிப்படுத்த எனக்கு முன்பாக உடைய தயவை தாரும், இது நிறைவேறி நான் இதே இடத்துல சாட்சியா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி கத்தன்னு சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு சொல்றாரு, நான் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கும்படி செய்வேன். ஆமென். அப்போ 10ஆம் மாதம் நமக்கு என்ன வார்த்தைனா, உன்னை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிற மாதம். ஆமென். சந்தோஷமாக சொல்லுங்களேன். கெர்சோனுக்கு சின்ன வயசில் சில பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டான். ஆனால் சாதாரண ஒரு பலூன் வாங்கி கொடுத்தா போதும், அதோடு வாழ்வான் பாருங்க, சந்தோஷமாக இருப்பான் பாருங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவான். சில நேரங்களில் பெருசாக ஒன்றும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கல, நமக்கு தேவையான சின்ன காரியமாக கூட இருக்கலாம், ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா போல கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை விரும்புகிறீங்கன்னா அதை மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அது எந்த பர்டிகுலர் பாதையோ, அது எந்த பர்டிகுலர் திசையோ, அது எந்த பர்டிகுலர் மனுஷரிடத்துலையோ, அது எந்த பர்டிகுலர் சூழ்நிலையிலையோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை நிறுத்த நான் வல்லமை உள்ளவர். ஆமென். அப்போ மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்டான துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள், சந்தேகங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், முடியாத சூழ்நிலைகள், தற்கொலைக்கு நேராக கூட கொண்டு போகிற எண்ணங்கள் கர்த்தர் இந்த மாதம் மாற்றப் போகிறார். கரங்கள் எல்லாம் உயர்த்தி அல்லேலூயா. அப்படியே உயர்த்தப்பட்ட கரங்களோடு சொல்லுங்க, மிகுந்த மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர். மிகுந்த மகிழ்ச்சியான காரியத்தை என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் வீட்டுக்குள் நான் எதிர்பார்க்கிறதில் செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் மகிழ்ந்திருக்கும்படி எதையுமே அவர் செய்வாராம். சந்தோஷமா சொல்லாமா? கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த செஞ்சு மனைவி என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க. பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கும்னு சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சு சந்தோஷப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பாவாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மகிழ்ந்திருக்கும்படி, உன்னை மிகுந்த மகிழ்ச்சியாய் உன்னை வைக்கும்படி நான் செய்ய வல்லவர். ஆமென். ஒருவேளை 9 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மகிழ்ச்சியை மனிதர்களிடத்திலே தேடி இருக்கலாம், மனிதர்கள் மூலமாய் தேடி இருக்கலாம், சூழ்நிலைகளிலே தேடி இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குளத்துல ஒரு சின்ன ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீன் அகப்படுமான்னு பார்த்துன்னு இருக்கிற மாதிரி சின்ன விஷயங்களுக்காக கூட நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை நான் மட்டும்தான் தர முடியும். நீ மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தேடி வந்த மகனே மகளே, ஆனால் நான் மிகுந்த சந்தோஷத்தை, அல்லேலூயா சொல்லாமா?
இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன பேர் சொல்லப்பட்டது தெரியுமா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துல பிறக்கும்போது எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சுன்னா, இந்த மாசம் எனக்காக மகிழ்ச்சியான காரியங்களை பிறக்க வைக்க, மகிழ்ச்சியான சம்பவங்களை செய்ய, மகிழ்ச்சியாய் என்னை நடத்த, சந்தோஷப்படுற மாதிரி வழிகளை திறக்க நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். ஆமேனா? சத்தமா சொல்லுங்க ஆமேனா. இந்த வார்த்தை எனக்கு தான் சிஸ்டர் அப்படின்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்குள்ள ஏன் நான் வைக்கணும், இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் நான் ஏன் வைக்கணும்னா, புலம்பல் 30 சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக பண்ணினீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில, இது தாவீது ராஜாவோடு சொல்றாங்க. தாவீது ராஜா சொல்றாங்க, அவ்வளோ பெரிய ராஜாக்கே புலம்பல் இருக்கும்னா, இருக்கிற 4 பேரோட 5 பேரோட, ஏன் 3 பேரோட கூட புலம்பல் இல்லாமல் இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. அப்போ புலம்பல் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? சத்தமா சொல்லுங்க. புலம்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்காது? ஆமாங்க, சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில குடியிருப்பது நாளும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா, எல்லாத்துலேயும் கோல் மூட்டிக்கிட்டே இருந்தா, எல்லாத்துலேயும் கலகம் பண்ணிக்கிட்டே இருந்தா அங்கே சந்தோஷம் இருக்குமா? சத்தமாக சொல்லுங்க. இதையெல்லாம் 9 மாதம் பார்த்தோம். 10ஆம் மாதம் நம்ம புலம்பலை கத்தர் மாற பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையை உங்களை புலம்ப வைக்கிற காரியம், இப்படி புலம்புற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. நான் புலம்பிட்டு இருக்கிற மாதிரி, பைக்கில் போனால் புலம்புறோம், வேலை செஞ்சால் புலம்புறோம், ஒரு காரியம் யோசித்தா புலம்புறோம். ஆண்டவர் சொல்கிறாங்க, வாசிங்களா, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு, இரட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்கள் தேவ ஜனமே, இந்த 10ஆம் மாதம் நீங்கள் எப்படி வந்திருக்கலாம்? பலவிதமான தேவைகள், பலவிதமான சூழ்நிலைகள். ஐயோ, இந்த மாதம் நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் என்ன பண்ண போறேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போக போறேன், புலம்பலோடு வந்திருக்கலாம். உங்கள் வியாதியை குறித்து, குடும்பத்தை குறித்து யோசனையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களுடைய புலம்பல்களை மகிழ்ச்சியினாலே நான் இடை கட்ட போகிறேன். ஆமென். அப்ப சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில இடை எங்க கட்டுவாங்கம்மா? இடுப்புல கட்டுவாங்க. சரியா? இந்த முழு சரீரத்துக்கு நடு பாகத்துல. நான் எப்படி சொல்ல வரேன்? உங்க வாழ்க்கையின் நடுவிலே கர்த்தர் மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் நடுவிலே, உங்கள் தேவைகளின் நடுவிலே, உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே, உங்கள் போராட்டங்களின் நடுவிலே ஒரு மகிழ்ச்சியை. ஆமே. சூழ்நிலை எல்லாம் பார்த்தா எப்படி தான் இருக்கும்னா, நான் ஏன் பிறந்தேன்னு தெரில, என்னைக்கோ செத்து போய் இருக்கணும் சிஸ்டர், உண்மைதான் அதெல்லாம். ஆனால் கர்த்தர் அந்த புலம்பல்களை எல்லாம் பார்த்ததினாலே ஆண்டவர் சொல்ற இடை கட்டுறாரு. நம்முடைய வாழ்க்கையின் இடையில வராரு, நடுவில் வராரு. ஆமே. நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் வராரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஏன் என் வாழ்க்கை எல்லாமே பிரச்சனை, என் வாழ்க்கை எல்லாமே போராட்டம், என் வாழ்க்கையில எல்லாமே கசப்பு, என் வாழ்க்கையில எல்லாமே துக்கம், எல்லா சம்பவங்களும் எனக்கு தோல்வி, ஏமாற்றம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இரட்டையை களைந்து போட்டு, வேதனையை, துயரங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டுகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி, என் இரட்டையை களைந்து போட்டு, என் வேதனைகளை களைந்து போட்டு, என் சூழ்நிலைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டுகிறீர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமெனா? நான் கேட்ட ஆண்டவரே, ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை இவ்வளோ உறுதியாக நீங்கள் கொடுக்குறீங்கன்றப்ப எனக்கு மீண்டும் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் இந்த மாதம் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்குறாங்கன்னா ஏன் ஆண்டவரே கொடுக்குறீங்கன்னு. வாசிப்போமா? மகிழ்ச்சியாய் இருப்பதும், மகிழ்ச்சியாய் இருப்பதும், உயிரோடு இருக்கையில், உயிரோடு இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. இதுக்கு தான் கொடுக்குறேன்னாரு. எத்தனை பேர் ஆண்டவர் ரொம்ப அறிவு ஜீவின்றீங்க? உங்களுக்கும் புரிஞ்சிருக்குதா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, 9 மாசமா நீ சந்தோஷமா இல்லை,
9 மாசமா நீ மகிழ்ச்சியா இல்லை, ஆனா நான் பார்த்தேன் நீ வாழ்கிற வாழ்க்கையில மகிழ்ச்சி உங்களுக்கு தூரமா இருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷங்கள் ரொம்ப தூரமா இருக்கு. அது மிகுந்த சந்தோஷமாய் மனுஷன் கொடுக்குறது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கொடுக்குறது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவராய் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறது மட்டும்தான். ஆமென். நீங்க வாழ்ற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? உபத்திரவங்கள் இல்லாமலாம் இருக்காதுங்க, எல்லா உபத்திரமும் இருக்குது. ஆண்டவர் சொல்ற, எப்போ நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்களோ உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் இருக்கும், ஆனால் அதில் கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை தருவார். அல்லேலூயா. இப்போ அதை எடுக்க நேரம் இல்லை. பவுல் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி தான் இருந்தோம், ஆனால் கர்த்தர் எங்களை இப்படி வச்சாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா நான் அதை சொல்லுகிறேன். சரி, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடே வைப்பேன். ஆமேன். எதனாலே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார்? நம்பர் 1, எதினாலே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார்? வாசிக்க கேட்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்போம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? 16ஆம் வசனம். இவ்விதமாய் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அப்போ இப்போ அந்த மொர்தெகாய்ன்ற இடத்துல உங்கள் பேரையும், இந்த யூதருக்குன்ற இடத்துல உங்கள் பேரையும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். வாசிக்கிறோம். அந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அது ஒரு என்ன விஷயம்னா, ஒரு நாள் ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கமே வரல. அந்த தூக்கம் வராததுனால வர்த்தமானங்கள், அதாவது ராஜாவின் நாட்கள்லே நடந்த வர்த்தமானங்கள் எல்லாம் நடந்தது. என்ன நடந்தது, யார் என்ன செஞ்சாங்க, இது 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 செய்யப்பட்டது, ராஜாங்கத்திலேருந்து தரப்பட்டது. அப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்பி வந்துருங்க. அந்த சம்பவம் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில். ஏன் இந்த மகிழ்ச்சி வந்தது என்றால், நீங்க எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. கவனிங்க, ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமென். சூசான் நகரமே கலங்கி கொண்டிருக்கிறது. என்ன கலக்கம் தெரியுமாங்க? ஒரு விதமான ஜாதி ஆமான் நிமித்தமாய் அழிக்கப்படுகிறதற்கு நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் 127 நாடுகளுக்கும் கடந்து போய் அழிக்கத்தக்கதாக ஒரு நிருபம் முத்திரை மோதிரமாய் ராஜாவினிடத்திலிருந்து வாங்கி போடப்பட்டதாய் அனுப்பப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த ஆமான் என்ன செய்கிறான் என்றால், அந்த அரண்மனையினுடைய வாசல்ல மொர்தெகாய் இருக்கிறான். அந்த மொர்தெகாய் இருக்கும்போது அவன் ஒரு யூதனா இருக்கிறான். இந்த ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜா என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த ஆமானுக்கு இருக்கு. ஆனா அந்த இடத்துல இந்த ஆமான் போகும்போதும் வரும்போதும் மொர்தெகாய் தன்னை மதிக்கணும், தன்னை கனம் பண்ணணும், தன்னை பெருசா நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா மொர்தெகாய் அவனை பார்க்குது ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், நான் நின்னா நீ நிற்கணும், நான் சொன்னா நீ கேட்கணும், நான் பண்றத நீயும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆமான் நினைக்கிறான். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது இந்த ஆமான் மொர்தெகாய் குறித்து பயங்கரமான ஒரு முறுமுறுப்புள்ளவனாய் இருக்கிறான். வாசிங்களேன், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமோ 5ஆம் வசனமோ. 3ஆம் அதிகாரம் எஸ்தர் 3:1-5. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனை ஆசனத்தில் உயர்த்தி வைத்தார். ராஜா அவனை ஒரு கணம் கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கார். ஆனா 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவின் அரண்மனை கீழே வாசிங்கம்மா, ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்னவென்று கேட்டார்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான்.
பாருங்க, தான் இருக்கிற இடத்துல ஆமானுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் வாழ்க்கை அவன் வாழ்கிறான், அவன் வாழ்க்கை அவன் வாழ்கிறாங்க. ஆனால் சம்பந்தம் இல்லாத நபர் முறுமுறுக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் உங்களுக்கு மீறுதலான ஒரு காரியத்தை உங்களை குறித்து ஒரு முறுமுறுப்போடு இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம். நீங்கள் செய்கிற உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு மொர்தெக்காய் மேலே பயங்கர மூர்க்கம். அந்த மூர்க்கம்னா கோபத்தினுடைய பயங்கரமான உச்சம். ஒரு மூர்க்கம். அந்த மூர்க்கம் எங்கே போச்சுன்னா மனைவி கிட்ட போய் சொல்கிறான், இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனை பார்த்தாலே கோவம் வருது, இவனை பார்த்தாலே எரிச்சல் வருதுன்னப்ப அவர் ரொம்ப நல்ல மனைவி. அல்லேலூயா. பெண்களுக்குள் பாக்கியவதி அவ என்ன பண்ணுறா தெரியுமா? அவனுக்கெல்லாம் நீங்கள் போய் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் காரியத்தை உசுப்பேற்றி என்ன சொல்கிறா தெரியுமா? அவனை அழிக்கும்படியான ஆலோசனை கொடுக்கும்போது அவன் 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுறான். நல்லா கவனிங்க அன்புக்குரிய தேவஜனமே. தேசம் ஏற்கனவே கலங்கி போயிருக்கு. அந்த கலங்கின நேரத்தில் மொர்தெக்காயை குறித்து இந்த ஆமானுக்கு காரணம் ஏன்? இந்த ஆமான் அவனுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்தானத்தில் திமிர் எடுத்து அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகியம் பண்ணி அவனுடைய அதிகாரத்தை தவறாய் செயல்படுத்தி ஆமான் மொர்தெக்காய்க்கு விரோதமாய் எழும்பினான். ஆமான் ஒன்றும் பண்ணல. 50 முழம் தூக்கு கயிறை ரெடி பண்ணி மறைவாக வச்சுருந்தான். இது சிலருக்கு தெரியும். நடந்தது என்ன தெரியுமா? இந்த மொர்தெக்காய் குறித்து அவன் ராஜா 2 பேர் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க, ராஜாவுக்கு விரோதமாக. அதை காப்பாற்றுறான். அதை காப்பாற்றுக்கிறதுக்கு தக்க சகுமானம், அதாவது சன்மானம், நன்மை, உயர்வு எதுவுமே செய்யப்படலைன்னு அந்த ஒரு ராத்திரி தூக்கம் வராதப்ப அது வாசிக்கும்போது எதுவுமே செய்யலையே அப்படி சொல்லி நினைக்கிறான். அந்த நேரத்தில் ஆமான் வரான். எங்கே வரான்னா ஒரு காரியத்தை ரெடி பண்ணி இந்த மொர்தெக்காயை விரோதமாக அந்த தூக்கில் போடுறதுக்கு விரோதமாக என்னெல்லாம் மொட்டை கடுதாசி எழுத முடியுமோ, அந்த கை மொட்டை கடுதாசி எழுதின கை, அதனால் என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து அந்த மொட்டை கடுதாசியை தூக்கிட்டு, இது தனியாக போட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் ராஜா கிட்ட வாங்கி இந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி அதிகாரத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி, நம்ம தான் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோமே, நம்ம சொன்னால் ராஜா கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு வாசல் முற்றத்தில் நிற்கிறான். இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது ராஜாக்கு தெரியுது யார் வந்திருக்கிறா. நான் தான் ஆமான் வந்திருக்கேன்னு சொன்னப்போ, வா வா உள்ள வா, ராஜாவை காப்பாற்றி அவனை கனப்படுத்துகிற மனுஷனுக்கு எதாவது செய்யப்பட்டதா? இல்லை, செய்யப்படல. என்ன செய்யப்படணும் அதை தான் நம்ம 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி நல்ல ஒரு ஆபரணங்களை போட்டு குதிரை மேலே ஏற்றி உலா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இவன் உடனே உள்ளே வந்த உடனே ராஜா சொல்றா, இந்த காரியத்தை சீக்கிரமாக போய் செய்யின்னு சொல்கிறாரு. செய்ய சொன்னது யாருக்கு? எத்தனை பேர் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்கிறீங்க? ஆமேன். நீங்கள் அநேக நேரங்களில் உங்கள் நன்மைகள் மனுஷருக்கு முன்பாக மறந்து போயிருக்கலாம். உங்கள் நன்மைகள் மறக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, ராஜா அதை நினைக்க, கரங்களை எல்லாம் உயர்த்தி, உங்கள் ஜபங்களை கர்த்தர் நினைக்க ஒரு நாளை வைத்திருக்கிறார். உங்களுடைய உபவாசங்களை நினைக்க கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரம் ஒரு உயர்வுக்கான நேரம். கரங்களை எல்லாம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஐயோ, நான் இப்படி ஜெபிச்சேனே, நான் இப்படிலாம் உபவாசிச்சேனே, இப்படிலாம் பொருத்தனை பண்ணேனே, இப்படியெல்லாம் செஞ்சனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கலங்கின சூசான் நகரத்துக்குள்ளே ராஜாவுடைய திட்டம். நான் சொல்றேன் பாருங்களேன், சில இடங்கள்லாம் சில மனிதர்களை கையில் வச்சுட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களோட என்ன பண்ண முடியாது, நம்மளால பேசவே முடியாது. ஏன்னா மனித பலம். அவங்க சொன்னால் நம்புவாங்க. அவங்க ஆவை ஈன்னு சொன்னாலும் நம்புவாங்க, ஈ அக்குன்னு சொன்னாலும் நம்புவாங்க. ஆமேனா? அவங்கக்கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த ஆமான் கூட தனக்கான ஸ்தானம் ராஜா கழட்டி கொடுனா மோந்தத்தை கொடுப்பார். அதனால் தான் என்ன உத்தரவுனா போடலாம். உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சந்திக்கிற கேஸில், கோர்ட்டு காரியத்தில் என்ன சூழ்நிலையோ இம்மானவரியா இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஆகானை சந்திக்கிற ஒரு நாள் வருகிறது. கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லாமா? அல்லேலூயா. அம்மா, ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ஒடுக்கப்படுறாங்க, அவங்க பக்கத்தில் யார் இல்லையா? மனுஷருடைய ஆதரவு இல்லையா? மொர்தெக்காய்க்கு யாருமே இல்லை. அங்கே இருக்கிறது எஸ்தர் மட்டும்தான்.
வேற யாருமே அந்த இடத்துல, இவங்க 2 பேர் தான். ஆனா அவர்களுக்கு தேவன் நின்றார். கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லாமா? பாருங்க, அந்த ஆமான் அதே அழிக்கணும்னு நினைக்கிற ஆமானை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஆமேன் சொல்லாமா? இன்றைக்கு உங்களை எந்த இடத்துல இருந்து வேரோடு பிடுங்கணும், எந்த காரியத்தை நிர்மூலமாக்கணும், எதை உங்களுக்கு கிடைக்காம பண்ணணும், எது உங்களுக்கு நடத்தாம இருக்கணும், எந்த காரியத்தில் நீங்க கனப்படுத்தக்கூடாது, உயரக்கூடாது. நீங்க பாருங்களேன், மூர்க்கம் எங்க வரும் தெரியுமா? தன்னை விட இவங்க பெரிய ஆயிட்டாங்களே, இவங்க சொல்லுதான் நிற்கிதே, இவங்க சொல்கிறத தான் கேட்குறாங்களே, இவங்க பண்ணுறது தான் புகழ்ச்சியாக இருக்கே. ஒரு 4 பேர் சவுலுக்கு கூட பாருங்களேன், தாவீதை குறித்து அவன் ஒரு பெரிய விஷயத்த செஞ்சான். அந்த விஷயம் செஞ்சதுனால தான் உயர்த்தப்பட்டான்றத சவுல் மறந்து, சவுலுக்கு ஒரு எரிச்சலின் ஆவி வருது, ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே விடப்படுது. எப்போ தெரியுமா? இவன் நேற்று இந்த வயசு பையன், இவன் கொண்டது 10,000ன்னு சொல்லிட்டு ஜனங்க சொல்லிட்டாங்களே, ஜனங்க மத்தியிலே இவனுக்கு ஒரு புகழ்ச்சி வந்துருச்சேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள காய் முகாந்தரமாய் அவனை கொல்லும்படி அவன் ஒவ்வொரு நாளும் வகை தேடினான். ஆமேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சிருவீங்களா? உயர்ந்துருவீங்களா? நன்மை உங்களுக்கு கிடைச்சிருமா? நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களா? உங்களுக்கு அது நடந்துருமா? நீங்கள் அதில் தாண்டி வந்துடுவீங்களான்ற ஒரு மூர்க்கம் இரவெல்லாம் படுத்து பகலெல்லாம் பேசி யோசிக்கிற ஆமானை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் அதற்கு முன்பாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறது பெரியதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஆமேன். இவன் அழிக்கணும்னு வந்தான், கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அப்போ சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். மொர்தெகாய்க்கு குறித்திருந்த ஒரு உயர்வை கர்த்தர் தந்தார். ஆமேன். இது எஸ்தருக்கு போது, அவள் ஜெபிக்கிறா. அவளுடைய ஜெபங்களினாலே நடந்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? அந்த 8ஆம் அதிகாரத்தில் தான் ஏற்படுகிறது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜாத்தி எஸ்தர் அவள் ராஜாவை சந்திக்கிறாள். சந்தித்த உடனே அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அவள் பேச ஆரம்பிக்கிறா. பேசின உடனே ஆமானுடைய செய்கைகள், தன் தேசம், தன்னுடைய நன்மை அழிக்கப்படுகிறது, பிடுங்கப்படுகிறது என்பதை ராஜாவினிடத்தில் சொல்லும்போது, இன்றைக்கு நம்முடைய காரியத்தை வழுவாமல் காக்க, மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பாருங்க, தன்னுடைய யூத குலம், தன்னுடைய மொர்தெகாய், தன்னுடைய ராஜாத்தியோடைய காரியங்கள் வழுவாமல் காக்கப்பட என்ன திரும்ப நடந்தது? எஸ்தர் ராஜாத்தி சொல்லும்போது அவன் ஒரு விருந்துக்கு கூப்பிடுறான். ஆமானங்க வரான், ராஜா வரான். அப்போ எஸ்தர் சில காரியங்களை பேசும்போது அந்த படுக்கையில் அவன் விழுந்துக்கிட, ஏன் முன்னாடியே ராஜாத்தியோடைய மெத்தையில் நீ இருக்கிறியான்னு சொல்லி உடனே அவனை கூப்பிட்டு அவனை எதில் போடுறாங்க? யாரை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதே தூக்கு மரத்தில் போட்டாங்க. கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லாமா? அன்புக்குரிய தேவஜனமே, செய்வினைகளினாலே, மாந்திரங்களினாலே, பொல்லாத சூழ்ச்சிகளினாலே, தந்திரங்களினாலே, உபதேசங்களினாலே கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்கள் காக்கப்படுவது நிச்சயம். அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை அழிய விடுவதே இல்லை. மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தராரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த 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 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாஸ்த வசனம் என்ன தெரியுமா? அவன் மனைவியும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் 50 முழ உயரமான தூக்கு மரத்தை செஞ்சாங்க. ஆனால் மொர்தெகாய்க்கு போடப்பட்டது. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்திலே மொர்தெகாய் ஆமானுக்கு கொடுத்த அந்த அரண்மனை அதிகாரியாக அந்த மொர்தெகாயே கர்த்தர் வைக்க வைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? எந்த பிளான் போடுறாங்களோ அது அவங்க தலைக்கே பொல்லாப்பா போகுது. நம்புறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லாமா? எனக்கு இதுதான் நடக்கணும், எனக்கு இதுதான் முடியணும், என்னை இவ்வளோ லிமிட்டில் தான் வச்சுருக்கணும், என்னை இப்படி தான் அசிங்கப்படுத்தணும், என்னை இப்படி தான் தோற்று போக பண்ணணும்னு பயங்கரமான எத்தனங்கள் உங்கள் குடும்பத்தின் நடுவே, உங்கள் உறவுகளின் நடுவே, உங்கள் வேலையிலே நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை இருக்கிறதா? அங்கே உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறாருன்றதை மறந்துடாதீங்க. ஆமே. மிகுந்த மகிழ்ச்சி, அதை தான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சி, யூதருக்கு மகிழ்ச்சி, மொர்தெகாய்க்கும் பயங்கரமாய் எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்து மகிழும்படி செய்தார். செய்வாரா சிஸ்டர்? இது எப்போ செய்வார் சிஸ்டர்? எனக்கு இது கேட்குற கேள்வி இருக்குல்ல, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன பிளான் போடுற சூழ்ச்சியெல்லாம் அழிச்சார், நல்லா தான் இருக்குது, எப்போ செய்வார்? நான் சொல்கிற ஒரு வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்களேன்.
ரோமர் 9:28 வாசிங்களேன். நீங்கள் வீட்டில் போய் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை மறக்காமல் வாசிங்க. ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். போதும், முடிப்பா, அவ்வளவுதான். முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே மனுஷன் லேட் பண்ணலாம், மனுஷன் தாமதிக்க செய்யலாம், உங்க உயர்வை தடை பண்ணலாம், உங்க சமாதானத்தை கெடுக்கலாம், உங்களுக்கு பொல்லாப்பு செய்யலாம், அந்த ரங்கத்துல சில ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கலாம். தனக்கு அதிகாரம் இருக்கு, தான் பேசினா நம்புவாங்கன்னு சொல்லி பல பேரிடத்துல உங்களை குறித்து ஒரு அதிகாரத்தின் நிமித்தமாய் பொல்லாப்பான காரியத்தை முடிவெடுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது சீக்கிரமா அடங்க போகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? அது சீக்கிரமா நிர்மூலமாக போகுது. ஆமேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன், குடும்பத்துக்கு ஒரு ஆகான் இருக்குமா இல்லையா? உங்கள் வேலையில் ஒரு ஆகான் இருப்பாங்க. அது ஆண் ஆகானோ அது பெண் ஆகானோ ஜென்ரல். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பார்த்தா இவங்க தான் எனக்கு ஆகானு இல்லை, கொஞ்சம் கையில் என்னது பதவி வச்சுட்டு பவரை வச்சுட்டு இல்லை ஆட்டி படைக்கிற ஆமான்லாம் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்கள் நிமித்தமாய் கலங்க செய்த காரியங்களை, அவர்கள் நிமித்தமாய் பொல்லாப்பாய், எப்படி யாருக்குமே தெரியாம கும்பல் கூடி சிநேகிதர்கள் அவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து செஞ்சதையே அவனுக்கே கேடாய் கர்த்தர் மாற்றுவார் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வாழ்க்கை வழுவாதபடி காப்பாற்ற மிகுந்த மகிழ்ச்சியை மொர்தெகாய்க்கு மட்டுமல்ல, யூதருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமேனா, ஆமேனா, ஆமேனா. செய்வாரா? ஆமேன். ஆண்டவர் அதை எப்படி அந்த மகிழ்ச்சியை தரார்னா, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 62:5. சீக்கிரம் வாசிங்க. 62. வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல, கீழே வாசிங்க. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? இதாங்க வாக்கு, இதான் வாக்கு. ஆண்டவரே, என் மேல யாருமே பிரியமா இல்லை. அல்லேலூயா. என்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, என்னை பார்த்தாலே பொறாமையா இருக்கு, என்னை பார்த்தாலே மூர்க்கமா இருக்கு, என்னை பார்த்தாலே பொல்லாப்பா பேசுறாங்க, என்னை பார்த்தாலே என்னை தள்ளுறாங்க. ஆண்டவர் சொல்ல, தள்ளப்பட்ட கல்லை தான் மூளைக்கு தலைக்கல்லா வச்சார். மொர்தெகாய் வாசல்ல இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாய் வாசல் தான். சிலரெல்லாம் நம்ம காலு கீழே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலரெல்லாம் அவங்க காலு கீழே தான். ஞானத்தினாலேயோ தகுதியினாலேயோ எந்த சூழ்நிலையினாலும் உயர்ந்தால நீ அவ்வளோதான், நீ அங்கேயே இரு. எனக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சந்திக்கிற ஆமான் உங்களை எந்த நிலையில் நிறுத்தி வச்சிருந்தாலும், என் ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜாவுக்கு தூக்கம் வராமல் ஒரு காரியத்தை நிறைவேற்ற ஆயத்தப்படுத்துவார் என்றால், இந்த 10ஆம் மாதம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க, உங்கள் காரியங்களை வழுவாதபடி நெகிழாதபடி காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை வைத்து ஆமேன். அவ்வளோதாங்க. நீங்கள் போட்டிங்களா ஆமேனே? அவ்வளோதான். அது நீங்கள் சந்திக்கிற ஆணாமான் பெண்ணாமான் அது யாரானா இருக்கட்டும், கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை செய்து நாடே மகிழும்படி செய்தார். எத்தனை நாடு, எத்தனை தேசம்? அப்பா, ஆண்டவர் செய்கிற ஒரு வேலையில் ஒரு ஆமான் அழிச்சு போட்டதுனால 127 நாடு சந்தோஷப்படுனா, ஆண்டவர் போட்டு தள்ளலாம் ரொம்ப யோசிக்கவே மாட்டாருன்னு அர்த்தம். 127 நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு ஒரு ஆளை, சிலலாம் சொல்லுவாங்களே, இந்த மாமியார் செத்தாதான் சிஸ்டர் அந்த குடும்பம் உருப்படும் சொல்லுவாங்கல்ல. சொல்கிறவங்கள கர்த்தர் போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது? ஆண்டவர் போட்டு தள்ளலாம் பார்க்கவே மாட்டார். உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க யார் தடையாக இருக்கிறார்களோ, வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியை தடுக்கிறவங்களும் இருக்கிறாங்களாம், மகிழ்ச்சியை கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் ஆமான். அதிகாரத்தை தவறாக யூஸ் பண்ணுவேன் இல்லை. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அந்த அப்பா கிட்ட கொண்டு போக விடவே மாட்டாங்க. அதாவது அவரோட தகப்பன்கிட்ட. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எதனா சொன்னால் அவர் ரொம்ப என்ன பண்ணுவார், எதனா ஒன்று ஆகிடும். அதாவது எப்படின்னா, பெட்டியில் வைக்கிறதுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், அவர் முடிஞ்சிடும் அவர் கதைன்னு.
அதனால் எந்த பிரச்சனையும் அவர் காதுக்கு போவே போகாது. ஆனால் இந்த சகோதரி மட்டும் அப்படி சொல்லி 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 மொத்த வேலையும் பண்ணுவாங்க. யாரையுமே கிட்ட, அப்பா கிட்ட நான் மட்டும் தான் பேச முடியும், அப்பா கிட்ட நான் தான் சொல்ல முடியும். சேத்பட்டில் நடந்த ஒரு விஷயம், நான் மட்டும் தான் சொல்ல முடியும், நான் மட்டும் தான் கேட்க முடியும், நான் மட்டும் தான் பேச முடியும். அப்பாவும் என்ன பண்ணுறாரு, இந்த பிள்ளைங்கள்லாம் பேசுறதுக்கு தைரியம் இல்லை போல், பயப்படுதுங்க போலன்னு இந்த பிள்ளைய வச்சே எல்லாத்தையும் செய்வார். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அவருக்கு கொஞ்சம் சுகவீனமாக இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி, ஒரு இடத்தோட பத்திரத்தை ரெடி பண்ணி அவங்க அப்பாட்ட கை நாட்டு வாங்கியாச்சு. அது யாருக்குமே தெரியாது. அந்த சகோதரிக்கு கேன்சர். அதுக்காக ஜெபிக்க நானும் பிரதர் நம்ம டீம் போயிருந்தோம். பயங்கரமான போராட்டம், பிசாசின் போராட்டம். அதில் வாந்தியாக எடுப்பாங்க, நாத்தமாக இருக்கும், கையிலேயே பிடிப்பாங்க ராஜா பிரதர், மேத்யூ பிரதர்லாம். அவ்வளோ போராட்டம். அப்போது விடுதலையே வரமாட்டேங்குது. நானும் பிரதரும் ஜெபிக்கிறோம், விடுதலையே வரமாட்டேங்குது. அப்போ முழங்கால் படிக்கிட்டு அந்த வீட்டில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அவரோட ஏன் இந்த காரியத்தை நான் விடுதலை தரமாட்டேன்னா, இந்த காரியத்தை இந்த சகோதரி பண்ணாங்க. அப்போ அவங்களாண்ட பேசும்போது, ஆமாம் சிஸ்டர், இந்த காரியத்தை நான் பண்ணேன். இந்த மாதிரி ஆமான்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். எப்பவுமே பொல்லாப்பு பிராது சொல்லி உங்களை வெறுக்க வைத்து உங்களை ஒரு நிலையிலே நிறுத்தி அப்புறம் வாசல்லையே நிறுத்துற அளவுக்கு எந்த மனுஷனால தள்ளப்படுறீங்களோ, நான் சொல்கிறேன், அவங்க கொட்டம் ரொம்ப நாள் இருக்காது. சீக்கிரமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய உயர்வில், தர வேண்டிய பதவியில், தர வேண்டிய மேன்மையில், தர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டில், பதவி உயர்வில் கர்த்தர் அந்த பிளேஸில் உங்களை கர்த்தர் கொண்டு போவார். கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லாமா அல்லேலூயா. ஒரு மூர்க்கம் ஆண்டவர் சொல்றார், அதை அடக்கி போட்டா. இன்றைக்கும் தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, ஒரு மணவாளன் மனைவாட்டியின் மேலே, ஒரு திருமணமானவர்கள் தன் மனைவி மேலே எவ்வளோ பாசமாக எவ்வளோ அன்பாக இருப்பாங்களோ, அதை விட உன் தேவன், உன் மேலே இல்லாதவங்க இருக்கிறாங்க. மனைவியா உன்னை நேசிக்காம, கணவனா உங்களை நேசிக்காத மனைவிங்க இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ நான் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பேனா, மிகுந்த மகிழ்ச்சியை உனக்கு தர நான் வல்லவர். ஆமே. கண்களை மூடி, ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி எனக்கு தாங்கப்பா, அந்த மகிழ்ச்சி எனக்கு தாங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த மகிழ்ச்சியை தாங்க, அந்த மகிழ்ச்சி எனக்கு தாங்க சுவாமி. நான் உண்மையே நம்புகிறேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில் சில கலக்கமான காரியங்கள் என்னை கலங்க செய்து, என் பிள்ளையினுடைய வழிகள் கலங்க செய்துப்பா. ஆண்டவர் சில கலங்காதம்மா, நீ கலங்காத. சத்துருவாகிய ஆமான் கெட்ட பழக்க வழக்கங்களை அதிகாரத்தோடு கொடுத்திருக்கலாம், அதற்கு பழக வச்சிருக்கலாம். ஓ, அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்குள்ள வச்சிருக்கலாம். என்ன படிப்பு கொடுத்தாலும் அந்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் இருக்கலாம். அதை சத்துரு பிடித்து, ஆமான் பிடித்து கொண்டிருக்கலாம். அந்த வேலையை கொடுத்து அதில் வருமான உயர்வோ ஒரு பதவி உயர்வோ இல்லாமல் அந்த ஆமான் தன் அதிகாரத்தினால செயல்படலாம். இன்றைக்கு இந்த மாதம் மிகுந்த மகிழ்ச்சியை தர, உன் வாழ்க்கை, உன் வேலை, உன்னுடைய ஆசீர்வாதங்களை காக்க அந்த ஆமான் செய்த பொல்லாப்பை அவனுக்கே திருப்ப கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அது ரொம்ப நாள் நீடிக்கலமா, கொஞ்ச நாள்லயே கர்த்தர் சீக்கிரமாய் செய்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உன் எந்த கலக்கத்தோடு வந்திருக்கிற, எந்த காரியம் உங்களை கலங்க பண்ணுகிறது, என் வாழ்க்கையில் இந்த சின்ன காரியம் கூட நடக்கலையே, இந்த காரியம் கூட என் வாழ்க்கையில நிறைவேறலையே, இந்த காரியம் கூட என் வாழ்க்கையில கடந்து வரலையே, ஆரம்பிக்கப்படலையே, நான் பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு சொல்லி அன்றைக்கு அன்னாள் தன் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டா. கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எதை நிமித்தம், கடன் நிமித்தம் ஓ கலங்கி கொண்டு வந்திருக்கீங்களா? இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இத்தனை பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டை நிமித்தம், இந்த ஒரு காரியத்தை செய்கிறது நிமித்தம் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கேனீங்களா? கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். சிஸ்டர் ஏன் கூட பேசினாரு. முடிந்தா இந்த செய்தியை மறுபடி வீட்டில் போய் கேட்டு பாருங்க. இல்லைன்னா நீங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார், சீக்கிரமா செய்வாருங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்றேன். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆயத்தப்படுத்தினானோ, பொய்யான காரியங்கள், தாறுமாறாய் சொல்லப்பட்ட காரியம், ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டதுனாலே உன் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி போயிருக்கலாம், சந்தோஷம் போயிருக்கலாம். அபத்தமான காரியங்களினாலே உன் குடும்ப சமாதானம் கெட்டு போயிருக்கலாம். உன் பிள்ளைகள் நிமித்தம் தவறான வழிகள் கேள்விப்பட்டதுனாலே சமாதான மகிழ்ச்சி போயிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி
ஆமானை தாண்டி ஒரு ராஜாவாலே மிகுந்த சந்தோஷத்தை தன் தேசத்துக்கு கொடுக்க முடியும் என்றால் இயேசு மகாராஜா இன்றைக்கு உங்களை வழுவாமல் காக்க, அவருடைய சன்னிதானத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரப்பா சொல்லுங்க, ஆண்டவரே என் சந்தோஷத்து எனக்கு கொடுக்க, என் மிகுந்த மகிழ்ச்சி இந்த மாத காண வைக்க நீர் வல்லமை உள்ளவரப்பா. உங்களால மட்டும்தான். ஏன்னா ஆமான் அழிக்க யாரால முடியாது. அவன் நெருக்கமா இருக்கிறான். ஓ, அந்த ராஜாவுக்கு நெருக்கமா இருக்கிறான். எதை சொன்னாலும் ராஜா நம்புவான், தலையாட்டிப்பான். அவன் சொல்றது தப்பா ரைட்டா, ஆமான் எடுக்கிற முடிவு சரியா, ஆமான் நடக்கிற நட சரியா, எதுவும் சொல்ல மாட்டான். ஆமான் அவளை நம்பி இருந்தா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆமான்கள் எழும்பி நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டி அழிக்க ஏதுவான ஆலோசனைகளை பண்ணினாலும் உன் தேவன் உனக்கு சீக்கிரமாய் நியாயத்திலே நடத்த போகிறார். சீக்கிரமாய் காரியத்தை முடிப்பார். ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் பார்க்க எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் அந்த எஸ்தர் ராஜாத்தியை போல நீங்கள் 3 நாள் உபவாசம் எடுக்க போறீங்களோ, இல்ல மொர்தெக்காயை போல பொறுமையோடு இருக்க போகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். மிகுந்த மகிழ்ச்சி. சூசான் கலங்கினது 3ஆம் அதிகாரத்துல. ஆனால் சூசான் நகரமே, ஓ யூதர்கள் மூலமாய் மிகுந்த ஆர்ப்பரிப்பு, மிகுந்த கனம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, காரியம் மாறுதலாய் மாறினது. அம்மா, ஓ மகிழ்ச்சி அங்கே எதிலே கட்டப்பட்ட எந்த ஆமான் எழும்பினானோ அந்த ஆமானை கர்த்தர் தகர்த்து போட்டார், விழுந்து போக பண்ணினார். அது திருமண காரியத்தில் இருக்கலாம், அது கர்ப்பத்தில் இருக்கலாம், உங்களுடைய நன்மையான காரியம், ஏன் ஊழியத்தில் கூட இருக்கலாங்க. ஊழியத்தில் கூட ஆமான்கள் எழும்பி பொல்லாப்பானதை செய்யலாம், பொல்லாப்பான காரியத்தை நிறைவேற்றலாம், அவதூறாக நடத்தலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஊழியத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. என் கூட கர்த்தர் பேசினார்ன்றவங்க கரங்களை உயர்த்த முடியுமா? ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா. எனக்கு மிகுந்த யூதா 1:24 என் வாழ்க்கை வழுவக்கூடாது, கணவன் மனைவி வாழ்க்கை வழுவி போகக்கூடாது. எந்த சூழ்நிலையினாலும் கணவன் மனைவியோட சந்தோஷம் பிரிகிறதற்கு எந்த ஆமான் செயல்படுகிறானோ அதை அழித்து போடுங்க. எந்த ஆசீர்வாதம் என் கைக்கு வராதபடி எந்த ஆமான் செயல்படுகிறானோ அதை தகர்த்து போடுங்க. அதை நான் நம்புறேன்றவங்க கரம் உயர்த்தலாமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீ நல்லவர். எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு கூட தைரியப்படுத்தின வார்த்தைக்காக நன்றி. இதோ நாங்கள் வழுவி போகாதபடி எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறப்பா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்ய போகிற நன்மையினாலே மகிழும்படியாக, இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை மகிழும்படியாக ராஜா, இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியாக என் ஆவியானவர் இவர்களுக்கு செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளை மகிழ்விக்கிற என் ஆண்டவர் அல்லவா. இந்த 9 மாதங்கள் எந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தார்களோ, இந்த 10வது மாதத்திலே மகிழ்ச்சி உண்டாகும்படியாக கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற எல்லா ஆமான்களையும் கர்த்தர் எடுத்துப்படும்படியாக என் ஆவியான நிறைவான சமாதானத்தை தேவன் தாங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகட்டும், இந்த வாக்குத்தத்தங்கள் விடுதலையாகட்டும் அப்பா. இந்த வாக்குத்தத்தங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த மாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எதை எதிர்பார்த்து காத்திருக்கிற மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. இவர்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கிய வரத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ராஜா. பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய நல்ல ஞானத்தால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக செபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு கர்த்தரை மகிழ்ச்சியாக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடைய என்றும் இருப்பராக. ஆமென்.